மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். பிடி செல்வகுமார் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு விஜய் அவருக்கு? அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் பிடி செல்வகுமாருக்கு துரோகம் பண்ணாரா, பிடி செல்வகுமார் விஜய்க்கு துரோகம் பண்ணாரா அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடி செல்வகுமார் என்கிற ஒரு நபரை இன்னைக்கு நீங்களும் நானும் உச்சரிப்பதற்கே விஜய் தான் காரணம். அப்படி இருக்கும்போது நீ விஜயை வைத்து தனக்கு ஒரு அட்டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் விஜயை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா அது குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அது நம்ம பொதுவெளியில, அதாவது திமுக விஜயை நினைத்து எந்த அளவுக்கு கதிகலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். இவங்க என்னன்னா விஜயினுடைய தாவேக்காவிலிருந்தே திமுகவில் சேர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணா அறிவாலயம் வாசல்ல ஒரு பெரிய பேனர் வச்சு இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா தாவேக்கா கட்சியே நம்ம பக்கத்துக்கு வந்துருங்கிற நினப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை வச்சு தான் இவருடைய வாழ்க்கையே. விஜய் இல்லைங்கும் போது இவரால் திரையுலகில் சர்வைவல் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்கும் இவரை பற்றி தெரியும். விஜயின் PRO அப்படிங்கிற அந்த விசிட்டிங் கார்டை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. சென்னையிலேயே பல வீடுகள், இன்னோவா காரு, ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து அப்படின்ட்டு ஏகப்பட்ட சொத்து. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு, தொடர்ந்து படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு இல்லாத சொத்து. விஜய் படங்களுக்கு மீடியேட்டராக இருந்த வகையில் இவர் பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு. விஜயோட உதவியாளராக இருந்தவரா அவர் இன்னைக்கு திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேரவனில் வச்சு ஒரு கோவத்தில் விஜய் நான் அடிச்சிட்டாரு, நெஞ்சில உடைச்சிட்டாரு. இப்போ நேற்று விஜய் அடிச்சாராம் அவரை. அவர் அடிச்சது எப்போயோ சார். ஏன் அவ்வளோ நாள் சொல்லாமல் இன்னைக்கு சொல்கிறாரு? இது மூலமே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பின்னால் பிடி செல்வகுமாருடைய கைங்கரியம் இருக்குது. விஜய்கிட்ட வேலையில் சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கும் இருக்காங்க. விஜய் ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தார் தெரியுமா? அன்னைக்கு யார் அவர்கிட்ட மேக்கப் மேனாக இருந்தாங்களோ, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாங்களோ, காஸ்டியூமராக இருந்தாங்களோ, இன்றைக்கும் இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோடு நான் இனி சினிமாவுக்கு முழுக்கு போடுறேன்னு விஜய் சொன்ன பிறகும் தன்னுடைய வீட்டில் வாடகை இல்லாமல் இந்த ஸ்டாஃப் எல்லாரையும் தங்க வச்சிருக்காங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு விஸ்மி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்னொருத்தர் விஜயோட உதவியாளராக இருந்தவரா அவர் இன்னைக்கு திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேரவனில் வச்சு ஒரு கோவத்தில் விஜய் நான் அடிச்சிட்டாரு, நெஞ்சில உதைச்சிட்டாரு, என் வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு, விஜய் என்னை திரும்ப சேர்த்துக்க மாட்டாரு, கூட இருக்கவங்களாம் சேர்ந்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, விஜய் இதுக்கப்புறம் எனக்கு கேட்கவே இல்லை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட எதுவுமே செய்யலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எப்போ நேற்று விஜய் அடிச்சாராம அவரை? இல்லை, அவர் அடிச்சது எப்போயோ சார். ஏன் அவ்வளோ நாள் சொல்லாமல் இன்னைக்கு சொல்கிறாரு? இது மூலமே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பின்னால் பிடி செல்வகுமாருடைய கைங்கரியம் இருக்குது. விஜய்கிட்ட வேலையில் சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கும் இருக்காங்க. விஜய் ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தார் தெரியுமா? அன்னைக்கு யார் அவர்கிட்ட மேக்கப் மேனாக இருந்தாங்களோ, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாங்களோ, காஸ்டியூமராக இருந்தாங்களோ, இன்னைக்கும் இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோடு நான் இனி சினிமாவுக்கு முழுக்கு போடுறேன்னு விஜய் சொன்ன பிறகும் தன்னுடைய வீட்டில் வாடகை இல்லாமல் இந்த ஸ்டாஃப் எல்லாரையும் தங்க வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நாகராஜ்னு ஒரு மேக்கப் மேன். அவர் ஏற்கனவே ரூபினி மாதிரி பல முன்னணி நடிகைகள் கிட்ட மேக்கப் மேனாக இருந்த ஒருத்தர், ஒரு சீனியரான மேக்கப் மேனு. விஜயினுடைய முதல் படத்தில் விஜய்கிட்ட சேர்ந்தார். ஜனநாயகன் வரைக்கும் அவர் தான் மேக்கப் மேன். இது வரைக்கும் யாரையுமே அவர் மாற்றலை. இன்றைக்கும் விஜயினுடைய மேக்கப் மேன் நாகராஜ் தான். ஜனநாயகன் படத்தில் அவருடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. விஜய் சினிமாவை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னமும் அவர்களுடைய ஸ்டாஃப் எல்லாமே அந்த வீட்டில் வாடகை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய காஸ்டியூமர் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். என்ன காரணமாக இருக்கும்? அவர்களுடைய வேலையோ நடத்தையோ கேரக்டரோ விஜய்க்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், என்ன, அல்லது அவருக்கு தவறாக தெரிந்து வேலையை விட்டு நீக்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் தன்னிடம் வேலை பார்ப்பவன் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணால் நிச்சயமாக அந்த உரிமையாளர் கண்டிப்பாரா மாட்டாரா? அப்படி வேணா கண்டித்து இருக்கலாம். அதை இன்னைக்கு நீ விஜய் மேலே பழி சுமத்துவதற்காக அது ஒரு பொதுவெளியில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அதனுடைய உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம விஜயை எடை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடி செல்வகுமார் முன்னாள் மேனேஜர், அவர் துரோகி. ஒரு சின்ன திருத்தம், பிடி செல்வகுமார் முன்னாள் மேனேஜர் கிடையாது, PRO. ஓகே, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயனுடைய மேனேஜருங்கிறவர்
ராமுன்னு ஒருத்தர், அவர் தான் அவருடைய மேனேஜர். இவர் வந்து பிஆர்ஓ. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, விஜய் குறித்த செய்திகளை நம்மை போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு இது சார் குறித்தன ஒரு செய்தி, இதை உங்கள் ஊடகங்களில் நியூஸாக போடுங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய வேலை. அவர் என்னன்னா தன்னை ஒரு மேனேஜராக கிளைம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்களும் அவருக்கு விஜயினுடைய முன்னாள் மேனேஜருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை இப்போ துரோகி அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு விஜய் அவருக்கு? அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பிடி செல்வகுமாருக்கு துரோகம் பண்ணாரா, பிடி செல்வகுமார் விஜய்க்கு துரோகம் பண்ணாரா அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடி செல்வகுமார் என்கிற ஒரு நபரை இன்னைக்கு நீங்களும் நானும் உச்சரிப்பதற்கே விஜய் தான் காரணம். விஜய் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ விஜயை வைத்து தனக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து விஜயை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. என்ன அது குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை நம்ம பொதுவெளியில இல்ல அதுக்காக சார் கேட்கிறேன். ஏன்னா அவரை நம்பாதீங்க, அவர் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆனா திமுக ஒரு பொறுப்பே கொடுத்து உட்கார வச்சுருக்கா, நீ பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, சொல்லவும் சொல்றாரு விஜய் துரோகி, யாரும் நம்பாதீங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என்ன, அதாவது திமுக விஜயை நினைத்து எந்த அளவுக்கு கதிகலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். அதாவது இவர் வந்து விஜயினுடைய பிஆர்ஓவாக இருந்து ஒரு கட்டத்தில் அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அங்கங்கே ட்ராவல் பண்ணி கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிட்டு அநேகமாக டெபாசிட்லாம் கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் அவர் குடும்பத்தினர் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒருத்தர் திமுகவில் சேர்ந்ததாக தான் நீங்கள் அதை அறிவிக்கணும். மக்கள் நீதி மையம் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்குது, அதனால அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன். இவங்க என்னன்னா விஜயினுடைய தாவேக்காவிலிருந்தே திமுகவில் சேர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணா அறிவாலயம் வாசலில் ஒரு பெரிய பேனர் வச்சு 4 சேர் தள்ளி உட்காந்துருக்கிற செல்வகுமாரை ஸ்டாலின் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா தாவேக்கா கட்சியே நம்ம பக்கத்துக்கு வந்துருங்கிற நினப்பு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவருக்கு வந்து வர்த்தகர் அணியில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதில் வழக்கறிஞர் அணின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நிர்வாகியாக வரணும் அப்படின்னா அவர் வழக்கறிஞராக இருக்கணும். அதே மாதிரி மருத்துவர் அணின்னு ஒன்று இருந்தால் அவர் மருத்துவராக இருக்கணும். ஆனால் இளைஞர் அணிக்கு இளைஞராக இருக்கணும், மாணவர் அணிக்கு மாணவராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இளைஞர் அணிக்கே துரைமுருகன்லாம் இருப்பார், தலைவராக செயலாளர்களாம் இருந்திருக்காரு. அதனால இந்த விஷயத்தில் வர்த்தகர் அணினா அவர் வர்த்தகராக இருக்கணும். இவர் என்ன மளிகை கடை வச்சிருக்காரு, இவர் என்ன கடை வச்சிருக்காரு, இவருக்கு எதுக்கு அந்த பதவி நீங்க கொடுக்கணுமே? அது என்னன்னா விஜய்கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்து இன்னைக்கு விஜயை கழுவி ஊத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. நாம வந்து விஜயை விமர்சனம் பண்ணோம்னா விஜய் நினைச்சு பயந்துட்டோம்லாம் சொல்லுவாங்க. விஜய்கிட்டேருந்து வந்த ஒருத்தரை விட்டே பேச விடுவோங்கிறதுனால அவரை கூப்பிட்டு அவருக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அவரும் அதற்கு வாலாட்டுவது போல் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு, வெளியில வந்து இப்படிலாம் பேச முடியுமா? அதுவும் இந்த மாதிரி சமயத்துல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ திரையுலகில் கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, முதல்ல விஜய் கிட்ட பிஆர்ஓவா இருந்து விஜயின் பிஆர்ஓ அப்படிங்கிற அந்த விசிட்டிங் கார்டை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. சென்னையிலேயே பல வீடுகள் இருக்குது, இன்னோவா காரு, ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து அப்படின்ட்டு ஏகப்பட்ட சொத்து. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு, தொடர்ந்து படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு இல்லாத சொத்து. விஜய் படங்களுக்கு மீடியேட்டராக இருந்த வகையில் இவர் வந்து பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரையுலகை விட்டே போயிட்டார். விஜய் என்னைக்கு, ஏன்னா விஜயை வச்சு தான் இவருடைய வாழ்க்கையே. விஜய் இல்லைங்கும் போது இவரால் திரையுலகில் வந்து சர்வைவல் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்கும் இவரை பற்றி தெரியும். இப்போ என்ன பண்ணுறாரு, ஊரோட போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ புரியுதா இல்லையா? அதனால் திரையுலகுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால நீங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் திட்டலாமே. இப்போ பல பேர் இந்த யூடியூப்பில் மற்றெல்லாம் எங்கேயோ உட்காந்துட்டு திட்டிக்கிட்டு இருப்பான்ல, இது அந்த மாதிரியான விஷயம். நீங்கள் திரையுலகுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய ரியாக்ஷனே தெரியும். சார் வித் லவ் டீமை வந்து ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பாராட்டுறாரு. எப்போயுமே பாராட்டக்கூடிய ஆள் தான், பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், ரஜினி வந்து என்னுடைய படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னார்னா ரசிகர்கள் வந்து விழுந்தடிச்சிட்டு போய் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. இன்னொரு படத்தை போய் பாருங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னால் ரஜினி ரசிகர்களே அதை கேட்க மாட்டாங்க. இது வந்து பல வருஷமாக பல காலமாக நடந்த உண்மை. அதுக்கு ஒரு உதாரணம் தேசிய கீதம்னு ஒரு படம், சேரன் இயக்கிய படம். அந்த படம் வந்துச்சு, படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இல்லை. மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டலை. உடனே ரஜினிகாந்த் அந்த படத்தை பார்த்துட்டு
இந்த படம் சூப்பராக இருக்குது ஆச்சா போச்சான்னு வந்து ஒரு பாராட்டு கடிதம்லாம் கொடுத்தாரு. அதை அவங்க போஸ்டராக ஒட்டி தமிழ்நாடு முழுக்க ஒட்டினாங்க. இன்னொரு பக்கம் பேப்பர்லேயும் ஒரு 1/4 பேஜ் ஃபுல் பேஜெல்லாம் ரஜினி கடிதம், அதுதான் ப்ரொமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல். ஆனால் அப்படியும் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கல. அந்த படம் வணிக ரீதியில் தோல்வி படம் தான். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வித்துலவு படத்தினுடைய கதையும் இதுதான். அதாவது வித்துலவு படத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க. ரஜினிகாந்த் அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நல்ல படங்கள் வருது, எல்லாத்தையுமே ரஜினி கூப்பிட்டு பாராட்டுறாரு. சமீபத்தில் வந்த டிடிடி படமாக இருக்கட்டும், அதுக்கு முதல்ல வந்த சிறை படமாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல படங்கள். அந்த படங்களை நடித்தவர்களை கூப்பிட்டு பாராட்டாத ரஜினி எதுக்கு வித்துலவு டீமை பாராட்டுறாருன்னா, அவருடைய மகள் தான் தயாரிப்பாளர். ஸோ அந்த படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு தான். ஆனால் என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா, ரஜினியுடைய அந்த பாராட்டு கலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகலை. அதுதான் உண்மை. ஆக்சுவலி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,90,00,000 எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் பிஃபோர் ரிலீஸே என்ன பண்ணாங்க, 4 கோடி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுட்டாங்க. என்ன அப்புறம் சேட்டலைட்டு ஆடியோ ஓவர்சீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட், டேபிள் ப்ராஃபிட் பிஃபோர் ரிலீஸு வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கையில் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு 10 கோடி ரூபா கேட்டாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு 4 கோடி, அதிகபட்சம் ஒரு 5 கோடி தான் ஒர்த்து. ஆனால் இவங்க என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸே அவ்வளோக்கு வாங்கிட்டானே, அப்போ இந்த படத்தை நம்ம பெரிய அளவில் காசு பார்த்துடலாம் நினச்சாங்க. யாருமே வாங்கலை. கடைசியாக என்ன பண்ணாங்க, ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் பல தியேட்டர்களில், அதாவது மல்டிப்ளெக்ஸ் தவிர 10 ஆடியன்ஸு 15 ஆடியன்ஸு 20 ஆடியன்ஸு அந்த படத்துக்கு. ஓகே, நான் கண்ணால் பார்த்தது ஐநாக்ஸ், வெறும் 3 ரோ மட்டும்தான் ஃபுல்லு. இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு போகிறேன், வெறும் 3 ரோ தான் ஃபுல்லாக இருக்குது. என்னடா மேட்டர்னா, இந்த படம் சிறந்த படம், நாமெல்லாம் பாராட்டிய படம். ஆனால் ஆடியன்ஸுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலை. ஒருவேளை இந்த ட்ரூ லவ் இந்த ஜென்சி தலைமுறைக்கு வந்து ரொம்ப அபத்தமாக கிரிஞ்சா தெரிஞ்சுதா என்னங்கிறது தெரியல. இன்னொன்னு இதே பேட்டர்ன்லயே படம் வர மாதிரி இப்ப லவ் டுடே நிறைய படங்கள் இந்த பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள என்னோட நான் கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஷேர் வந்துச்சுன்னா அதிகம்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு கேட்டாங்க, 10 கோடி ரூபாய். ஆனா இவங்களுக்கு வரப்போறதே வந்து 2 கோடி தான். ஸோ இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியில் தியேட்டரிக்கலாக இந்த படம் தோல்வி. நீங்கள் பிஸ்னஸாக நான் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆனால் தியேட்டரில் இந்த படம் வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் ரஜினிகாந்தை போய் பார்த்து அவர் பாராட்டி கட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணாங்க. பட் அது இன்னும் வந்து அது கலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகலை. ஓகே, இப்போ ரீரிலீஸ் வந்து நிறைய பேசியிருக்கோம். இப்போது வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா ரீரிலீஸே ஒரு 4 படம் வந்து நிற்கிது. இது போக புது படமும் வந்து நிற்கிது. இப்போ தான் சின்ன சின்ன படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கணும் போது இந்த ரீரிலீஸ்னால நிறைய தேட்டர்ஸில் ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்காதுல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரையரங்கங்கள் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த முன்னணி நடிகர்களுடைய படங்கள் வரணும். அப்போ தான் தியேட்டரில் கூட்டம் வரும், கேன்டீனில் வியாபாரம் நடக்கும், பார்க்கிங்கில் பைசா பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன படத்தை போடுறீங்க, இப்போ இந்த வித்துலவு மாதிரி ஒரு படத்தை போட்டிங்க அப்படின்னா ஒரு இபிக்கு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு காசு வருமே தவிர நீங்கள் லாபத்தை அள்ளுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய கலெக்ஷன்லாம் வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக முன்னணி ஹீரோக்களுடைய படங்களே இப்போ இல்லை. ஜனநாயகன் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கு, கருப்பு ஒரு பக்கம் தள்ளி போயிட்டே இருக்கு. மற்ற ஹீரோக்களுடைய படம் எதுவும் ரெடியாக இல்லைங்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் ரீரிலீஸ் படங்களை வந்து வெளியிடுறத வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு தெரியும் இந்த வாரம் எந்த படமும் வராது, அடுத்த வாரம் எந்த படம் வராதுங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே 25-30 வருஷத்துக்கு முன்பு வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் இப்படி ரீரிலீஸ் பண்ணுவதால் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர்ற படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் தான். அதாவது சில படங்கள் இப்போ மங்காத்தா மாதிரி கில்லி மாதிரியான படங்கள் வந்தால் நிறைய ஸ்க்ரீனில் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஒரு உயிரோட விசா வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துக்காக தியேட்டர் கிடைக்காதுன்னு சொல்கிறத விட காமெடி எதுவுமே இருக்க முடியாது. அதனால் சில பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரும்போது இந்த மாதிரி நடக்குது, மற்ற படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்து கமலா தியேட்டர் மாதிரி ஒரு சில தியேட்டரில் தான் இந்த ரீரிலீஸ் படங்களே கொண்டாட்டமாக மாறுது. மற்ற தியேட்டரில் இந்த படம் வந்ததே தெரியாத அளவுக்கு 10 ஆடியன்ஸ் 15 ஆடியன்ஸோடு தான் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைவா ஜனநாயகனை கேட்காம இருக்க முடியல. 20ஆம் தேதின்னாங்க, இப்போ இன்னமும் தள்ளி போகுதுன்றாங்க, எப்போதான் வரும்? அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ரிவைசிங் பார்த்துருந்தாங்க அப்படின்னா 19ஆம் தேதியோ அல்லது 20ஆம் தேதியோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. அதான்
நிலவரம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி எந்த விஷயமும் நடக்கலை. அப்போ இந்த வாரம் போயிடுச்சு, சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை தான். இப்போ திங்கட்கிழமை இவங்க படத்தை பார்த்து அடுத்த நாள் சர்டிஃபிகேட் கொடுத்து மற்ற விஷயங்கள்லாம் நடந்தாலும் 19-20 அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அந்த பிப்ரவரி 27க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன்ஸ் அப்ளை தான். என்னன்னா அடுத்த வாரம் ரிவைசிங் நடந்தா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மே மாதம் தான், தேர்தலுக்கு பிறகு தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டோம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் மாதம் நீங்கள் படத்தை கொண்டு வர முடியாது. ஏப்ரலில் தேர்தல் ஜுரம் வந்துடும். அதையும் மீறி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த படம் வந்து பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த படம் வந்தால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்குன்னு ஏதோ ஒரு கட்சி, அது திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை தட்டி விட்டா இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கமிட்டியை வச்சு அந்த படத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படத்தில் திமுகவுக்கு எதிரான அரசியல் வசனங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது பாஜகவும் தங்களை இது எங்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி இருப்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அது லோக்கலில் நடக்கிற காட்சி தான். ஆனால் அது உங்களுக்கு மணிப்பூரை ஞாபகப்படுத்தினா பாஜக என்ன பண்ணுவாங்க, இது எங்களை தான் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே எனக்கு அதான் மைண்டில் வருது பார்த்தீங்களா? அப்போ பாஜக வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சா கண்டிப்பாக அந்த படம் தேர்தலுக்கு முன்பு வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லை. பட் என்றைக்கு வெளியானாலும் ஜனநாயகன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் என்னென்னா ஜனநாயகனை வந்து வெறுமனே வணிகத்துக்காக மட்டும் எடுக்கலை, விஜயினுடைய அரசியலுக்கு பயன்படணும்னு தான் அதுக்குள்ளார அரசியலே அள்ளி போட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு வரும்போது அதனால எந்த யூஸும் இல்லை. அதுதான் அதில் உள்ள. விஜய் சொல்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.